இப்போ தமிழ்நாட்டில் இந்த பாஜக பாமக கூட்டணி வந்து உறுதியாக இருக்குது. இந்த கூட்டணி வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, பாமக கடைசி வரை நீங்கள் நேற்று மத்தியானம் வரைக்கும் எடப்பாடி சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருளும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. எடப்பாடியோடு கூட்டணி என்பது உறுதியான நிலைமை. ஆனால் தைலாபுரத்திலிருந்து டெல்லிக்கு தகவல் போய்கொண்டே இருந்தது. நீங்கள் இப்படி எவ்வளோ நெட்வொர்க் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் தைலாபுரம் என்ன முடிவு, என்ன மூவு, என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் எங்கே போயிட்டுருக்கு தகவல்? டெல்லிக்கு போயிட்டுருக்கு. அப்போது பல கருப்பு ஆடுகள் எங்கே இருக்கான்? பாமகக்குள்ளேயே பல கருப்பு ஆடு, பிஜேபி ஆடு உள்ள இருக்கு. அப்போது அதிமுக பாமக கூட்டணி உறுதியான முடிவு, இறுதியான முடிவு அஷ்டமி நவமி 2 நாள் இருக்குது, முடிச்சுட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு எடப்பாடிகிட்ட உறுதி சொல்கிறாங்க. ஆனால் நேற்று மத்தியானத்துக்கு மேலே நிலவரம் மாறிப்போச்சு. டெல்லியிலேருந்து கடுமையான அழுத்தம். நீங்கள் அதிமுக கூட்டணி பேசிகிட்டு இருக்கீங்க, உறுதி செய்ய போகிறீங்க, பின் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும். நீங்கள் கூட்டணி எங்களோட இன்றைக்கி ஒரு முன்னணி பத்திரிகையில் செய்தி, நீங்கள் எங்களோட சேர்ந்து தான் ஆகணும். சேலத்தில் பிரதமர் வரும்போது நீங்கள் மேடை ஏறியே ஆகணும், வன்னியர் வாக்கு எங்களுக்கு வந்தே ஆகணும். இதுதான் இந்த அழுத்தம் காரணமாக. அழுத்தம் அதிகமானால் கருணாநிதியை பயந்துக்குவார். ஈழப்பிரச்சனை ஜரூராக நடந்துட்டு இருக்கிற பொழுது இந்த இனத்துக்கு துரோகம் பண்ண துரிந்த கருணாநிதியை போல MK நாராயணா பழைய சர்க்காரிய கமிஷன் ஃபைலோடு வருவார். இது டெல்லியினுடைய பழக்கம். ஏன்னா அத்தனை ஊழல் 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 இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பேரும் பலாயிரம் கோடி ஊழல் பண்ணி சேர்ந்துருக்கான், பல லட்சம் கோடி. அப்போ இவர்கள் டெல்லிக்கு வெண்சாமரம் வீசித்தான் ஆகணும். அப்போது டெல்லியிலேருந்து கடைசியாக இறுதியாக எச்சரிக்கை, இது நீங்கள் அதை மீறவே முடியல. அப்போது அப்பா அதிமுக எடப்பாடி மாநில நிர்வாகி பொதுக்குழு செயற்குழு மாவட்டம் எல்லாம் இது என்ன நினைக்கிறான்? அதிமுக போகணும்னு நினைக்கிறான். பிஜேபி வன்னியர் பெல்ட்டில் பிஜேபியே கிடையாது. அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, அப்புறம் பாமக இருக்குது. அப்போது பாமக தான் பிஜேபியை தூக்கி சமக்கணுமே தவிர பிஜேபியை அங்கே தூக்குறதுக்கு ஆளே இல்லை. பாமகவை பிஜேபி தூக்குறோம் ஆளே இல்லை. நீங்கள் ஒன்றியம் நகரம் கிளை எங்கேயுமே பிஜேபிக்கு கட்சியும் இல்லை, கொடியும் இல்லை, பாமக தான் இருக்குது. அப்போது பாமக பகுதியில் பாமக தொண்டை பிஜேபிக்கு ஓட்டு போடுவான ஒரு கேள்வி இருக்குது. ஐயா சொல்லிட்டாரு, சின்ன ஐயா சொல்லிட்டாரு, பெரிய ஐயா சொல்லிட்டாரு, ரைட்டு. ஆனால் எந்த பாமக தொண்டனும் பாஜக ஓட்டு போட மாட்டான். ஏன்? இந்த கூட்டணி அழுத்தம், இந்த கூட்டணி நீங்கள் பல்வேறு வகையான நிர்பந்தத்தின் அடிப்படையில் இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டதுங்கிறது தொண்டனுக்கு பூரா தெரியும். அப்படி தொண்டன் ஓட்டு போடுவான். இதே நிலைமை தான் இப்போ எடப்பாடிக்கும். கூட்டணி சேர்ந்தே ஆகணும், சேரலைன்னா சிறைக்கு போனேன், ரைட் நான் சிறைக்கே போகிறேன். பாஜகவை பொறுத்தவரை நீங்கள் இதுதான் உங்கள் ஃபார்முலா. பாண்டிச்சேரியில் நீங்கள் ஐடி கமிஷனர் தான் கூட்டணியை முடிவு பண்ணுவார். இல்லைன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிலுக்கு போகணும். இதே நிலைமை தான் இப்போ பாமகவுக்கு வந்து பாமக தவிர்க்க முடியாமல் அன்புமணியை காப்பாற்றியாக வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயத்தின் பேரில் தான் பாஜகவை தூக்கி சமக்கிறது. பாஜகவுக்கு இது வந்து ஒரு பெரிய தற்கொலைன்னு தெரியும். பாஜக வந்து வன்னியர் பெல்ட்டிலே கட்சியே கிடையாது. அப்போ பாஜக ஓட்டு பாமக கிடைக்காது, பாமக ஓட்டு தான் பாஜகவுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த கூட்டணியினுடைய கள நிலவரம். இது மிக மிக தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் பெரிய பின்னடைவை இது ஏற்படுத்தும். இப்போ நேற்று வரைக்கும் வந்து அதிமுக கூட வந்து கூட்டணி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்து பாஜக கூட வந்து கூட்டணி வந்து சைன் பண்ணுறாங்க. இதன் பின்னாடி ஒரு மிரட்டல் இருக்கா சார்? டெல்லியில் நிர்பந்தம் இல்லாமல் கடைசி நேரத்தில் சாயங்காலத்துக்கு மேலே தான் நிலவரம் மாறுது. அதை நான் ஏன்னா எனக்கு பாமகவில் நான் நீண்ட காலம் பயணித்தவன், அதனால் அதை நேரடியாக சொல்ல முடியல. நிர்பந்தம் அழுத்தங்கிற அவ்வளோதான். இடி ரைட்ஸ் வரும். கண்டிப்பாக நீங்கள் இதை காட்டி தான் பிஜேபி நிர்பந்தம் கொடுப்பான். பிஜேபி நிர்பந்தம் கொடுப்பதற்கு அவங்களோட ஒரே ஒரு வெப்பன் என்னது? இடியும் ஐடியும் சிபிஐ தான்.
இப்போ அன்புமணி ஒருத்தருக்காக இந்த முடிவு வச்சிருப்பேன். ஏன்னா கட்சி தொண்டர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆல்ரெடி வந்து இது ஒரு சாதி கட்சின்னு சொல்ற அளவுக்கு ஒரு முத்திரை வந்து குத்திட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு சாதி கட்சியாக வந்து தொடங்கப்படலை. அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது வந்து கீழே இருக்க அந்த தொண்டர்களுக்கு வந்து எந்த அளவில் சார் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்லை, தொடர்ந்து பல முறை இது போன்ற கூட்டணி வைக்கப்பட்டது. இப்போ போன கூட்டணியில் நீங்கள் திமுகவோடைய அதிமுகவோடைய நிலைமை வரும்போது திமுகவோட கூட்டணி வைத்தா பாமக இன்றைக்கி ஒரு 15 சீட் இருக்கும். ஆனால் என்ன பண்ணாங்க, 10 வருஷமாக இருக்குது அதிமுக. மீண்டும் அதிமுக வராதுன்னு தெரியும். மீண்டும் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. 10.5% இடஒதுக்கீடுக்காக. அந்த இடஒதுக்கீடு நடக்கலை. இப்போ பாஜக என்ன சொல்லுது, நாங்கள் டெல்லியில் இருக்கோம், இந்த 10.5 இடஒதுக்கீட்டை நாங்கள் நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்து அதை வெற்றி பெற வைப்போம். இப்போ அந்த வாக்குறுதி பாமகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எடப்பாடி கொடுத்த வாக்குறுதி காலாவதி ஆகிப்போச்சு. கோர்ட் அது ஸ்டே கொடுத்துட்டான். இப்போ பிஜேபி 10.5 இடஒதுக்கீட்டை நீண்ட கால காத்திருக்கக்கூடிய அந்த மசோதா மக்களவையில் வைத்து நாங்கள் பாஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த உறுதிமொழியை பாஜக கொடுத்துருக்கிறதாக மூத்த நிர்வாகிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் இது உண்மையாகவே நடந்தால் அந்த மக்களுக்கு நன்மை தான். நடக்கலைன்னா மக்களுக்கு மாபெரும் இழப்பு. பாஜகவை தூக்கி சமைப்பதின் மூலம். ஆனால் எத்தனை வருடங்களாக தொடர்ந்து இந்த மாதிரி மக்களை வந்து பாமக வந்து ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. எப்பப்போலாம் எலெக்ஷன் வருதோ அப்பப்போலாம் இந்த 10.5% இடஒதுக்கீடை வந்து கையில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறது இல்லை, ஒரு மயான அமைதியாக தான் இருக்கும். இப்போ தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்களே சார். இல்லை, பாமக வந்த மக்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த கட்சி ஒரு காலகட்டம். நீங்கள் வன்னியர் சங்கமாக இருந்து பல தியாகங்கள் செய்த கட்சி. அது செஞ்சு தான் அது மத்திய அமைச்சர், இப்படி 22 சட்டமன்ற உறுப்பினர், இப்படி ஒரு பெரிய இலக்குக்கு வந்தது. ஆனால் இப்போ பாமகவுடைய வீரியம் குறைஞ்சி போச்சு. 7% வாக்கு வங்கியை வச்சுருந்தது. 7 கோடி பேர் மக்களில் 7% 50 லட்சம் பேர் இருந்தாங்க. இந்த 50 லட்சம் பேர் திமுகவா அதிமுகவா ஜெயலலிதாவா கருணாநிதியா நிலைமை வரும்போது யார் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க தான் அரசியல் அதிகாரம். 99 அதிமுக கூட்டணியில் பாமக வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகி டெல்லியில் அமைச்சரே ஆகிறாங்க. ஜெயலலிதா கவுன்சில் வெளியே வந்த பிறகு அந்த கூட்டணி அப்படியே திமுகவோட போய் பிஜேபி அரசாங்கத்தில் மறுபடியும் கேபினட் அமைச்சர். மறுபடியும் வாஜ்பாய் அரசாங்கம் முடிஞ்சவர் மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் கேபினட் அமைச்சர். மன்மோகன் சிங் மீண்டும் 2009 வரும்போது அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சர். இப்படி ஏறக்குறைய முழுக்க பதவியில் தொடர்ந்து பயணித்த கட்சி தான் பாமக. ஆனால் இன்றைக்கி பாஜக அழுத்தம் கொடுத்து காரியம் சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பலவீனமாக இருப்பது பாமகவினுடைய ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னடை. சார், இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணி வந்து ரொம்பவே வலுவாக இருக்குது. இப்போ அதிமுக கூட்டணி வந்து தனித்து நிற்க போகிறாங்க. இப்போ பாஜக கூட்டணி வந்து அமைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து எப்படி பார்த்தாலுமே ஒரு தோற்கக்கூடிய ஒரு நிலையை தான் உண்டாக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த கூட்டணியை போய் தான் பாமக சேர்ந்திருக்காங்க. இப்போ வரும் தேர்தலில் வந்து இது வந்து ஒரு பாதிப்பாக ஏற்படுமா சார்? அவங்களுக்கு பின்னடைவாக இருக்குமா? இல்லை, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பாஜக கூட்டணி வெற்றி பெறாது. பாமகவும் வெற்றி பெறாது. பாஜக கூட்டணியில் பாமக தான் இருக்கு, வெற்றி பெறாது. ஆனால் இந்த தேர்தல் முடிந்த பிறகு 26 கண்டிப்பாக எடப்பாடியோடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ எடப்பாடி வந்து சேர்த்து கண்டிப்பாக சேர்த்துக்குவார். ஏன்னா அவருக்கு எதிர்காலத்தில் அவருடைய இலக்கே 2026 தான். 26 முதலமைச்சர் ஆகணும். அதுதான் எடப்பாடியுடைய அரசியல். நீங்கள் அரசியல் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அதனால் இந்த இதில் பிஜேபி நிர்பந்தம் காரணமாக பிஜேபியில் சேர்ந்தாச்சு. அடுத்து 26 இந்த கூட்டணி கண்டிப்பாக அதிமுக பாமக கூட்டணி 100% உருவாகும். அப்போ தான் 2 பேருக்குமே நல்லது. இதை கண்டிப்பாக இப்போவே பாமக தெரிந்து புரிந்து வச்சிருக்கு.